வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரடி நீ மோகினின்ற படத்தோட நடிகையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க இப்போ எப்படி எங்கே இருக்காங்கன்ற பற்றி, இவங்களோட வாழ்க்கையை பற்றின முழுமையான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2028 வெளியான யாரடி நீ மோகினின்ற படத்தில் தான் நடிகை நயன்தாராவோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க சரண்யா மோகன் அவர்கள். அக்கான்னு சொல்லி அவங்க கூப்பிட்றதா இருக்கட்டும், நடிகர் தனுஷ் மேலே காதலை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக இருக்கட்டும், பாலக்காட்டு பக்கத்திலே அப்பாவி ராஜான்ற ஒரு பாடல் கூட அந்த படத்தில் வந்திருக்கும். அதில் வந்த நகைச்சுவை பகுதிகளை தன்னோட நடிப்பால் மெருகேற்றி இருப்பாங்க சரண்யா மோகன் அவர்கள்னே சொல்லலாம். நடிகை சரண்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரடி நீ மோகினி படத்துக்கு முன்னாடியே தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பரிச்சயமான நடிகைன்னே சொல்லலாம். 1997 மலையாளத்தில் வெளிவந்த அணியாதி பறவு அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் ரொம்ப ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருக்காங்க. இந்த படத்தோட ரீமேக்காக அதே ஆண்டு தமிழில் வெளியான படம் தான் நடிகர் விஜயோட காதலுக்கு மரியாதை என்ற படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துலேயும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. இதனால் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி ரொம்பவே பரிச்சயமானவங்களாக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் 2001 தமிழில் நடிகர் சரத்குமாரோட நடிப்பில் தோஸ்துன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. 2005 ஒரு நாள் ஒரு கனவுன்ற படத்துலையும் நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. யாரடி நீ மோகினி படத்துக்கு அப்புறமா நிறைய தொடர்ந்து தமிழில் நடிச்சிருக்காங்க. ஜெயம் கொண்டான், மகேஷ் மற்றும் சரண்யா, இ வெண்ணிலா, கபடி கோழி, ஈரம், அழகர் சாமி, குதிரைன்னு சொல்லி நிறைய படங்களில் தொடர்ந்து நடித்து வந்திருக்காங்க. 2011 வேலாயுதன்ற படத்தில் நடிகர் விஜயோட நடிச்சிருப்பாங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். தமிழில் கடைசியாக 2014 வெளியான காதலை தவிர வேறொன்றுமில்லைன்ற படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க சினிமாவுக்கே முழுக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு படத்துலையும் இதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை. நடிகை சரண்யாவுக்கு 2015 தன்னோட நீண்ட கால நண்பர் அரவிந்த் கிருஷ்ணன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆனந்த பத்மநாபன், அன்னபூர்ணான்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை சரண்யா மோகன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்காக நிறைய அழைப்புகள் வந்தாலும் அதை மறுத்து விட்டதாக சொல்கிறாங்க சினிமா வட்டாரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கேரளாவில் ஒரு பரதநாட்டிய நடன பயிற்சி மையத்தை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை மறுக்கிறாங்கன்னே சொல்கிறாங்க. மக்களே, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.